ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம சவுதி அரேபியாவில் குக்கிங் பண்ணுறதை பற்றி பேசலாம். என்ன அப்படின்னா, நம்ம குக்கிங் பண்ணுறதுலேருந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக எப்படி பண்ணலாம், ஸோ அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், ஸோ எப்படி நம்ம டைம் மேனேஜ் பண்ணலாம், ஸோ அதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஸோ குக்கிங் அப்படி சொன்னதுமே எல்லாருக்குமே ஞாபகம் வருது க்ராசரிஸ், அதுக்கப்புறமா நிறைய திங்ஸ் வேணும் சமைக்கிறதுக்கு. ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் எப்படி வாங்குறது அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், நம்ம இந்தியாவில் கிடைக்க மாதிரி எல்லா திங்ஸுமே வந்து சவுதி அரேபியாவில் கிடைக்குமா அப்படி சொல்லிட்டு. ஸோ ஆமாங்க, எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து எல்லாருக்குமே ஒரு டவுட்டு, எந்த பொருள் கிடைக்குமா, அந்த பொருள் கிடைக்குமா அப்படி சொல்லிட்டு. ஈவன் கருவேப்பிலையிலேருந்து எவ்வளோ பெரிய பொருளாக இருந்தாலுமே நம்ம வந்து இங்கே வாங்கிக்கலாம். கண்டிப்பாக மணி இருந்தால் எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ இங்கே அதனால் நம்ம வந்து எக்ஸாம்பிள், இப்போ சிலவங்க வந்து நான் ஊர்லேருந்து வரும்போது எங்கள் அம்மா எல்லாம் வந்து இந்த மிளகாய் பொடி, ஸோ அந்த மாதிரி பொடி ஐட்டங்கள் எல்லாமே நம்ம ஊர்லேருந்து சிலவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம். பட் இங்கேயுமே கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து நம்ம டேஸ்ட்டாக நம்ம வீட்டில் அம்மா பண்ணித்தராங்க அப்படின்னா ஷியோராக நீங்கள் வாங்கிட்டு வரலாம். ஸோ எல்லா பொருளுமே நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் மெயின் சிட்டி அந்த மாதிரி இடங்களில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த மாதிரி கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஐடியா எனக்கு தெரியல. அப்போ நீங்களே வந்து உங்களுக்கு ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டு க்ரோசரிஸ் திங்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து அவுட் சைடு சிட்டியில் இருக்கீங்க, இல்லைனா கொஞ்சம் ஃபார் அவே, கொஞ்சம் தூரமாக உங்களோட அக்கமடேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல்லேருந்து இல்லைனா ஹவுசிங்லேருந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஷாப்பிங் போகிறதுக்காக அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். மேக்ஸிமமாக அதை வந்து வீக்கெண்டு தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வீக்கெண்டில் வந்து நீங்கள் வெளியில் போகிற மாதிரி பிளான் பண்ணி உங்களோட ஸ்கெட்யூல் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி போயிட்டு உங்களுக்கு தேவையான க்ராசரிஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு வருவீங்க. ஸோ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம குக்கிங் பற்றி பேசலாம். ஸோ குக்கிங் அப்படிங்கும்போது இங்கே கேஸ் அடுப்பு அந்த மாதிரிலாம் இங்கே அதிகமாக கிடையவே கிடையாது. இருக்குது, பட் ஆனால் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது 90% வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் அது என்ன அப்படிங்கிறத இதில் காட்டுறேன். ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் தான் நம்ம வந்து சமைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன மாதிரி சமையல் பாத்திரங்கள் தேவைப்படும் அப்படின்னா, நம்ம வந்து நான்ஸ்டிக் பாத்திரம் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஊரில் நம்ம விறகடுப்பில் யூஸ் பண்ணுற சமையல் பாத்திரம் அதெல்லாம் வந்து நம்மளோட இதில் யூஸ் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஈவன் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் நான்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா, ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னா, ஸோ நான்ஸ்டிக் பாத்திரம் லைக் குக்கர் அந்த மாதிரி வாங்கிட்டு வரணுன்னாலும் வாங்கிட்டு வரலாம். பட் ஆனால் அது கேஜிஸ் நிறைய இருக்கும். ஈவன் நீங்கள் இங்கே வந்து கூட எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கொஞ்சம் வந்து காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கணும். டிபெண்ட்ஸ் அப்போ எவ்வளோ ரேட்டு வச்சுருக்கிறாங்களோ, ஸோ அதை பொறுத்து நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நீங்கள் இப்போ வந்து இனிஷியலாக நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இப்போ தான் போகிறீங்க அப்படின்னா, சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில பாத்திரங்கள் லைக் ஒரு பேன், அப்புறமா ஒரு தவா, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நான் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு வந்து அது வந்து ப்ரொவைட் பண்ணினாங்க. ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு மற்ற தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இங்கே எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் மணி இருந்தால் நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இந்தியாவிலேருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கிட்டு வாங்க. மற்ற எல்லா பொருட்களுமே நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டட் கேஜிஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதை மீறி வந்து உங்களால் எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி குக் பண்ணிக்கிறது அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீக்லி ஃபோர் டேஸ் மேக்ஸிமம் டியூட்டி இருக்கும். ஸோ அதனால் எப்படின்னா டெய்லி உங்களுக்கு குக் பண்ணி சாப்பிட்ற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களோட சாய்ஸ். ஆனால் இங்கே எப்படி அப்படின்னா, நம்ம வந்து சமைச்சி ஒரு 3 டேஸ் இல்லைனா 2 டேஸ்க்கு ஒரு முறை, ஸோ அந்த மாதிரி சமைச்சி நம்ம வந்து பாக்ஸில் சாப்பாடெல்லாம் வச்சுட்டு
ஸோ அதை வந்து எப்படியுமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒர்க் ஸ்டேஷனில் கண்டிப்பாக ஒரு வேவ் இருக்கும். ஸோ அந்த மைக்ரோவேவ் யூஸ் பண்ணி நீங்கள் ஹீட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணுன்னாலுமே அது வந்து இட்ஸ் அப் டு யூ. ஸோ ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அண்ட் தேங்க்யூ காய்ஸ். டடா, பை பாய்.